இது வந்து 4 முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன், தோல் உரித்து. மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு. வாங்க இதை கட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இந்த முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். உடையாமல் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க, ஒரேடியாக ஊற்ற வேணாம், தண்ணி அப்புறம் அதிகமாகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுக்கிறேன். காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் மசாலாவெல்லாம் நல்லா இடப்பு பாடுற மாதிரி தடவிக்குங்க. இந்த மாதிரி தடவி இப்படி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் மசாலா தடவி திருப்பி தான் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறமா இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, இல்லைன்னா எல்லாம் வந்து கருகி போயிடும். இது உடையாமல் பொறுமையாக எடுத்து போட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்க, அழகா. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், என்ன ரைஸ்க்கு சைடிஷாகவும் சாப்பிடலாம். நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா இது நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் நாற்றம் அடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. அதுவும் உடையாமலும் பார்த்துக்குங்க. அப்புறம் தீஞ்சிடுச்சுன்னா அப்புறம் தீஞ்சியாக கருகுன நாற்றம் மாதிரி அடிக்கும், வெடிக்கும் இது கொஞ்சம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது எப்படி வந்திருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன்.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.